உண்மை விரும்பும் மக்கள் யாவருக்கும் உருட்டுசாமி அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய முரட்டு உருட்டின் உரிமையாளர் யாருன்னா இவங்க ரெண்டு பேரு தான். அதாவது ஏற்கனவே இந்த பக்கி விடுதலை அப்படிங்கிற ஒரு படத்துல நக்சலைசம் தப்பே இல்லைன்னு இளைஞர்கள் மண்டையில் அப்படி ஈஸியா சொருவலான்னு முடிவு பண்ணியிருந்தது. அதனால அந்த ரெண்டு பாட்டுக்கும் மக்கள் செருப்பாலேயே அடி கொடுத்த மாதிரி அடிச்சு தோல்வியை கொடுத்து இவர் ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். சரி, இதுதான் முடியல, அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம், முருகனை வச்சு ஒரு உருட்டி விடுவோம். ஏன்னா முருகன் கடவுளே கிடையாது, அவர் மனிதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து மக்கள் மண்டையில் உள்ள சொறி விட்டோம்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முருகன் மேலே இருக்கிற அந்த பற்று அழித்து முருகனையே முடிச்சு கட்டி போடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் முடிவு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே அறிவுமதி அப்படிங்கிற ஒரு அறிவு கெட்ட நாத்திகன் எழுதின புத்தகத்தை மையமாக வச்சு தான் இவர் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஒரு நாத்திகன் எழுதிய முருகருடைய புத்தகம் எப்படி இருக்கும், அது எந்த லட்சணத்தில் இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் அதையே படமாக எடுக்கிறாரு. அதையும் இவரெல்லாம் சிவபக்தரா, இவர் அதையும் ஹீரோவா நடிக்கிறாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். விடுதலை படத்துக்கு எப்படி மக்கள் செருப்பால் அடிச்சு தோல்வியை கொடுத்து இவர் ஓரமா உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி 2 மடங்கு இந்த படத்துக்கும் மக்கள் தோல்வியை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை நம்ம செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இந்த முருகன் படத்தை எடுத்து தப்பிச்சிக்கலாங்கிறதுக்காக முருகனை பத்தி பெருமையா ஏதாவது சொல்ல போறாரா அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கி நல்லது எதுவும் சொல்ல போறது கிடையாது, சொல்றதெல்லாம் நொல்லையா தான் இருக்கும்.